வெள்ளக்கோவில் அருகே லாரி டிரைவர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமணமாகாத நிலையில் தனது வயதான தாயாருடன் வாழ்ந்து வந்த சாமிநாதன் என்ற லாரி டிரைவர் நில உரிமையாளர்கள் 4வரால் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். வெள்ளக்கோவில் அருகே சேமலை கவுண்டன் வலசையைச் சேர்ந்தவர் ராமசாமி மகன் சாமிநாதன். இவருக்கு வயது 48. இவர் லாரி டிரைவராக பணிபுரிந்து வந்தார். திருமணமாகாத இவர் தந்தை ராமசாமி மற்றும் தங்கை துளசிமணி ஆகியோர் உடல்நலக்குறைவால் ஏற்கனவே உயிரிழந்துவிட்ட நிலையில் தற்போது தனது 80 வயது தாயார் லட்சுமியுடன் வசித்து வந்தார். நேற்று முன்தினம் மாலை வீட்டிற்கு அருகில் உள்ள வேலநகர் பகுதியில் மனை இடங்கள் பிரிக்கும் பணிகள் நடைபெற்று வந்த இடத்திற்கு சாமிநாதன் சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த நில உரிமையாளர்கள் மதுரை அணையூர் கடல்புதூரைச் சேர்ந்த சுரேஷ்குமார், கரூர் மாவட்டம் தென்னிலை கிடைக்காரம்பாளையம் பழனிவேல், வெள்ளக்கோவிலைச் சேர்ந்த அரவிந்த், லிங்கேஸ்வரன், கார்த்தி ஆகியோர் இவரை கட்டிடப் பொருட்களை திருட வந்ததாக சந்தேகப்பட்டு கட்டையால் மற்றும் கைகளால் தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் அவரை காரில் ஏற்றி வீட்டின் அருகே கொண்டு வந்து தள்ளிவிட்டு தப்பி சென்றதாக தெரிய வந்துள்ளது. சத்தம் கேட்டு வந்த அவரது தாயார் லட்சுமியிடம் சம்பவத்தை கூறிய சாமிநாதன் மயங்கி விழுந்தார். பின்னர் உறவினர்கள் வந்து பார்த்தபோது அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வெள்ளக்கோவில் சப் இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமார், ஆனந்த் கிருஷ்ணன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர்.